ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் சீரீஸ் எலக்ட்ரிசிட்டி லெசன் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் உள்ள கண்டென்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டிங்க. கண்டென்ட்லேருந்து கொஷின் உள்ளேருந்து டெக்ஸ்ட்லேருந்து கேட்குறாங்க லெசன்லேருந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம முன்னாடி போட்டோம்ல, அதுலேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக அதே ஆப்ஷனை வச்சு கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிசிட்டி லெசன், நெக்ஸ்ட் லெசன். ஓகே, choose the best answer. Question 1. Electroplating is based on dash effect of electricity. Chemical effect of electricity. Chemical effect அப்படின்னா electroplating அப்படின்னா என்ன? ஒரு சொல்யூஷனுக்குள்ளே, அதாவது ஒரு சொல்யூஷன் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் அந்த மாதிரி சொல்யூஷனுக்குள்ளே எலக்ட்ரிக் லாட் ஒன்று வந்து, அதாவது பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிசிட்டி அந்த ராட்க்கு பாஸ் பண்ணி கோல்டு பிளேட்டிங்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கோல்டு வந்து இன்னொரு மேலே டெபாசிட் ஆகும் வேறு மெட்டல் மேலே. அதுதான் வந்து எலக்ட்ரோபிளேட்டிங். ஓகே, ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா அயான்ஸ் வந்து மூவ் ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் இது நடக்குது. நெக்ஸ்ட் கொஷின் 2. அ பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஆப்ஜெக்ட் வில் அட்ராக்ட். ஓகே, ஆப்போசிட் போல்ஸ் தானே அட்ராக்ட் ஆகும். ஸோ அன்லைக் சார்ஜஸ் தான் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ பாசிட்டிவ் எந்த அட்ராக்ட் பண்ண எப்பயுமே நெகட்டிவ். Question 3. The method of charging an object by conduction, by touching is called conduction. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணி அதை வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டக்ஷன். ஏன்னா சார்ஜஸ் கண்டக்ட் ஆகி போகுது. அந்த ஆப்ஜெக்ட், நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வச்சு அதை டச் பண்ணுறோமோ அதில் இருக்க சார்ஜஸ் இன்னொன்றில் வந்து கண்டக்ட் ஆகி போகிறதுனால அது கண்டக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Question 4. Lightning occurs due to electric discharge. Lightning occurs due to electric discharge. Okay. Next question 5. Electric charge can be transferred from a charged object to another through conductor. ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எதை வச்சு பண்ணலாம்? கண்டக்டர்ஸ் வச்சு. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து எந்த ப்ராசஸ்? கண்டக்ஷன். இந்த ப்ராசஸ் பேர் கண்டக்ஷன். ஓகே. Question 6. Electric charge is measured in coulombs. Capital C. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ஜஸ்லாம். Question 7. The value of charge of an electron. வெரி 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 இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி கொஷின்ஸ், கண்டிப்பாக வரும். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இது. இந்த டெசிமல், அதாவது 1.602 × 10⁻³ -19 கூலும். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி கூட கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த மைனஸ் அந்த நம்பர்ஸ் வேரி ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.602 × 10⁻³ கூலும். இதுதான் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஒன். Question 8. Before using electroscope, it should be discharged. ஒரு எலக்ட்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கணும். அதாவது டிஸ்சார்ஜ்னால் எந்த சார்ஜுமே இருக்கக்கூடாது. அதில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் சார்ஜும், எந்த சார்ஜுமே அதில் மூவ் ஆகாத மாதிரி டிஸ்சார்ஜ். அது பேர் தான் டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 9. Lightning rods are made of. லைட்னிங் ராட்ஸ் அப்படின்னா நம்ம லைட்னிங் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அதெல்லாம் நடக்கும்போது பில்டிங் மேலே இந்த மாதிரி ஒரு ராட்ஸ் வச்சுருவாங்கல்ல லைட்னிங் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து லைட்னிங் ராட்ஸ் பில்டிங் மேலே இருக்குது. இது வந்து எதனால் செய்யப்பட்டிருக்கு? காப்பர். Question 10. Electricity produced on rubbing is static electricity. rubbing each other, அதாவது rubbing two objects, அந்த இதில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. அது என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. Question 11. The materials which allows electric current to pass through it. அது வந்து conductors. Which do not allow வந்து insulators. Next question. The material which does not allow electric current, அது வந்து என்ன? Insulators. Next question 13. All metals are conductors. மோஸ்ட்டாக எல்லா மெட்டல்ஸுமே கண்டக்டர்ஸ் தான், அதாவது they conduct electricity. Question 14. An electrolyte should be able to form positive and negative ions. Electrolyte should be able to form positive and negative ions.
ஏன்னா அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு சைட் போகும், நெகட்டிவ் சார்ஜ் அது வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்டில் இருக்க காம்பனன்ட்ஸ் 2 அயான்ஸாக டிவைட் ஆகி அது போகணும். ஸோ எலக்ட்ரோலைட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி என்னவாக இருக்கணும், அது வந்து பாசிட்டிவ் அயான்ஸும் ஃபார்ம் பண்ணும், நெகட்டிவ் அயான்ஸும் ஃபார்ம் பண்ணும். Question 15. The most common industrial application of chemical effects of electric current. இண்டஸ்ட்ரியலாக இந்த கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த ஃபினாமினனை எதில் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரோப்ளேட்டிங், அதுனா கோட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸில். Question 16. The terminal which is connected to a positive terminal of a battery is called anode. Anode வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவோம். Anode பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் cathode negative terminal. Okay. Question 17. Flow of per unit time is called current. What flow? அதாவது charge. Flow of charge per unit time. இங்கே தான் வரணும் blank. Flow of charge per unit time is called current. என்ன சார்ஜ் ஆகும், சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகும், அதுதான் வந்து current. Question 18. Liquids that conduct electricity or the solutions of acids conduct பண்ணும், bases conduct பண்ணும், salts conduct பண்ணும். So all of these. Okay. Next. Question 19. A tiny particle which rotates around the nucleus of an atom is electron. Or a tiny particle which rotates around the nucleus of an atom is electron. நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர், சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஸ்பெரிக்கல் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும், அதில் தான் வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் ப்ளேஸ் ஆகி அதை சுற்றி இருக்கும். ஓகேவா, எம்பெட் ஆகிருக்கும் ஒவ்வொன்றுலேயும். நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். Question 20. டங்ஸ்டன் ஒயர் தான் நடுவில் அந்த பல்ப்ஸ்க்கு நடுவில் ஃபிலமெண்ட் இருக்கும்ல, அந்த ஃபிலமெண்ட்டில் என்ன ஒயர் இருக்குது, டங்ஸ்டன் ஒயர் இஸ் யூஸ்ட் இன் த ஃபிலமெண்ட் ஆஃப் த பல்ப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ரோமன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கோம் ரப்டு வித் ஹேர் கெயின்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த கொஷின் எப்படின்னா, இந்த கொஷின் நம்ம புக் பேக்கில் இருந்துச்சு, புக் பேக்கை மாடிஃபை ஆகி ஒரு ஃபில்லப்ஸாக இது இருக்குது. ஸோ அந்த கொஷினே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கேட்பாங்க, இல்லை இது ப்ரீஃபில் கூட இருந்துச்சு ஒன்று, கிவ் ரீசன். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி 1 மார்க்காகவும் மாடிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி எப்படி வேணாலும் அதை மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்ம தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இது என்ன கான்செப்ட் அப்படின்ட்டு. Comb rubbed with hair gains electrons from the hair and becomes negatively charged. Second one, electric charge is measured in coulombs. Electric charge oda measurement unit என்ன coulombs. Third one, since protons and electrons are equal in number, an atom is electrically neutral. Protons, எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து ஈக்குவல் நம்பரில் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் இதுவும் இருக்குது, நெகட்டிவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரலாக தானே இருக்கும் அந்த ஆட்டம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த், ஆல்வேஸ் அண்ட் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகே. ஃபோர்த் ஒன், வென் அன் எபோனைட் ராட். இதுவும் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேராலே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வென் அன் எபோனைட் ராட் இஸ் ரப்டு வித் ஃபர்ரோட ஒரு எபோனைட் ராடை வந்து ரப் பண்ணும்போது அந்த ஃபர்ரு இருக்குல்ல, அந்த ஃபர்ரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எபோனைட் ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எபோனைட் ராடு நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிடும். ஓகே. ஃபிஃப்த் ஒன், பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட் வாஸ் கன்சிடர்ட் தட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கரண்ட்னால் எப்படி, பாசிட்டிவ் சார்ஜ் தான், பாசிட்டிவ் சார்ஜோட ஃப்ளோ தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மை என்ன, எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், த கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் வாஸ் டெவலப்டு பை அப்ரஹாம் பெனட். இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நம்ம புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், லைட்னிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்சார்ஜ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் கிளவுட்ஸ். 2 கிளவுட்ஸ்குள்ளே இல்லை கிளவுட்ஸ்க்கும் லேண்டுக்கும் இருக்கிற அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால தான் லைட்னிங் நடக்குது. 8th ஒன், டியூரிங் தண்டர்ஸ்டார்ம் ஏர் இஸ் மூவிங் அப்வர்ட் ரேப்பிட்லி. தண்டர்ஸ்டார்ம் நடக்கும்போது ஏர் இருக்குல்ல, அந்த ஏர் வந்து மேலே போயிட்டே இருக்குது, அதாவது ஸ்பீடாக போயிட்டுருக்கு.
ஏன்னா வந்து அந்த ஏர் பக்கத்தில் இருக்க ஏர் வந்து ரொம்ப ஹீட் ஆகி, ஏன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக நடக்கும், சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், அதனால ஏர் வந்து மேலே நோக்கி போகும். 9th one, huge quantities of electricity are discharged in light flashes and temperature of over 30,000 degrees Celsius or more can be reached. 10th one, lightning's extreme heat will vaporize the water inside a tree, creating steam that may burn out the tree. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னென்னா இப்போ வந்து லைட்னிங் நடக்கும்போது ட்ரீஸ்லாம் எரிஞ்சு போகுது. அது எதனால அப்படின்னா, இந்த லைட்னிங்னால ரொம்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கும், ஹீட் ஜென்ரேஷன். அந்த ஹீட்னால் அந்த ட்ரீயில் இருக்கிற எல்லா தண்ணி அது எல்லாமே வேப்பரைஸ் ஆகி வேப்பராக போயிடும். ஸோ அந்த ரொம்ப வேப்பரைஸ் ஆனால் அந்த ட்ரீ வந்து பேர்ன் அவுட் ஆயிரும், ஸ்டீம் மாதிரி ரொம்ப சூடாகி பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். 11th one, lightning arrestor is an device used to protect buildings from the effects of lightning. முன்னாடியே பார்த்துட்டோம். அண்ட் இது வந்து எதில் செஞ்சுருக்காங்க, காப்பரில். 12th one, electric eel, இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், is species of fish which can give electric shocks. 13th, in series circuit the current remains same throughout the circuit. voltage தான் மாறும் சீரிஸ் சர்க்கியூட்டில், அண்ட் parallel சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து மாறும். ஓகேவா? 14th, electrolysis is used in extraction and purification of metals. electrolysis அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு எதுக்குள்ள யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ், ஒரு மெட்டலை வந்து இன்னொரு மெட்டல்லேருந்து எடுக்கிறது, அதாவது ஓஸ் கலந்துருக்கும் அதெல்லாம் வந்து எடுக்கிறது. ரெண்டு மெட்டல் ஒன்றா இருந்துச்சுன்னா, அலாய்ஸாக இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுக்கிறது. பியூரிஃபிகேஷன், ஒரு ஓர்ஸ், அதுதான் பியூரிஃபிகேஷன். அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மெட்டல்ஸ் எடுக்கிறது பியூரஸ்ட் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்காது, அதோட கொஞ்சம் மெட்டல்ஸ் இல்லை தேவையில்லாத பொருட்கள்லாம் அதோடு இருக்கும், அது பேர் தான் ஓர். அதை வந்து பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு தேவையான மெட்டல் எடுக்கிறதுக்கும் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். 15th question, copper wire offers very little resistance and does not get heated up quickly. Okay. A fuse is a strip. இந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒயர் இருக்குல்ல, இப்போ ஒயரில் நம்ம காப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். காப்பர் ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லிட்டில் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ், ஈஸியாக கண்டக்ட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டி, அண்ட் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது. 16th, a fuse is a strip of alloy wire which is made of lead and tin with a very low melting point. வெரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட்னா, இப்போ வந்து ஃப்யூஸ் எதுக்காக இது பண்ணுவோம், ஷார்ட் சர்க்கியூட் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃப்யூஸ் ஒயர் கட் ஆயிரும். அது ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் இருக்கும்போது இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபராகி ஹீட் அதிகமாயிரும். ஹீட் ஆனோடனே மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா, அந்த ஒயர் வந்து லெட் அண்ட் டின்ல இதாகிருக்கு, அதுக்கு வந்து வெரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் வந்தாவே கட் ஆயிரும். அந்த கொஞ்சம் அதிகமாக வோல்டேஜ் சேஞ்ச் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி இருந்தால் அதுவே கட் ஆயிரும். 17, the flow of charge per unit time is called current. ரொம்ப ரிப்பீட்டட் definition. Okay, next, true or false. If false, give the correct statement. Materials which do not allow electric charges to pass through them easily are called insulators. இது true, ஏன்னா that do not allow அப்படின்னு போட்டிருக்கு. Next, question 2, silk has excess of electrons so it becomes positively charged. ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா, சில்க் வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதே நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ எக்ஸஸ் எலக்ட்ரான் வந்து இருந்தால் அது கண்டிப்பாக அந்த பொருள் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டாக தான் மாறும். நெக்ஸ்ட் question 3, எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். இது ட்ரூ. 4th one, protons carry negative charge and the electrons carry positive charge. இது ஃபால்ஸ், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணும் அண்ட் ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ நியூட்ரான்ஸ் என்ன கேரி பண்ணும், இட்ஸ் நியூட்ரல். ஓகே, எந்த சார்ஜும் கேரி பண்ணாது. Question 5, the in gold leaf electroscope was discovered by Abraham Bennett. இது true. Match the following. First one, bulb. Bulb அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். 1.
ஏன்னா அது வந்து இட் ஷோஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோப்ளேட்டிங் எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது? கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட் பியூர் வாட்டர் அப்படிங்கிறது இன்சுலேட்டர் அண்ட் சால்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டக்டர். அண்ட் ஏன் நீங்கள் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் பியூர் வாட்டர், அதாவது அதில் வந்து எந்த அயான்ஸ் இருக்காது, அந்த மாதிரி அயான்ஸ் இருக்கிறது மட்டும்தான் வந்து இந்த இதை கண்டக்ட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டி. ஸோ பியூர் வாட்டரில் இந்த மாதிரி அயான்ஸ் மினரல்ஸ் அந்த இது எதுவுமே இருக்காது, அதெல்லாம் எடுத்தது தான் பியூர் வாட்டர். ஸோ அது வந்து எதுவுமே கண்டக்ட் பண்ணாத அயான்ஸ் மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ பியூர் வாட்டர் அப்படிங்கிறது இன்சுலேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் question 2. இதுவும் மேட்ச் தான். இன்சுலேட்டர், ஃபர்ஸ்ட் ஒன் இன்சுலேட்டர், அது வந்து என்ன? எலக்ட்ரிக் சர்க்கியூட். கண்டக்டர், விச் இஸ் அ குட் கண்டக்டர்? இங்கே இருக்கிறதுல காப்பர், அதான் வந்து நம்ம அந்த ஒயர்ஸில் யூஸ் பண்ணுறோம். க்ளோஸ்ட் பாத் அப்படிங்கிறது, ஐம் சாரி ஒரு சேஞ்சிங் இருக்குது. இன்சுலேட்டர் அப்படிங்கிறது ரப்பர், ஏன்னா இது வந்து கண்டக்ட் பண்ணாது. அண்ட் கண்டக்டர் அப்படிங்கிறது காப்பர் தான், ஏன்னா அதான் வந்து காப்பர் ஒயர்ஸ் அதானே நம்ம யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில். க்ளோஸ்ட் பாத் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் சர்க்கியூட், பிகாஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட் எப்பயுமே க்ளோஸ்ட் பாத் தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ தான் அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆஃப் சார்ஜஸ் எந்த இதில் மெஷர் பண்ணுவோம்? குலூம்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ 4. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த கோர்சஸ் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரிவிஷன் பண்ணோம், எங்களுக்கு வந்து டீச்சிங் சரியில்லை, ஆன்லைன் க்ளாஸஸ் எங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அண்ட் டீச்சர்ஸ் வந்து இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த மாதிரியும் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மினிமம் அமௌண்ட் முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக வச்சுருக்கோம். ஏன்னா இந்த யூடியூப் வழியாக எங்களால் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா லெசன்ஸ் அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப சாத்தியம் இல்லை. அதனால் எங்களால் முடிஞ்சது யூடியூப்பில் போடுறோம். அண்ட் யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதாவது லெசன் அண்ட் லெசனோட டீப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீச் பண்ணணும். அப்புறம் அந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். 1-to-1 லைவ் கிளாஸ் தான் எப்பயுமே இருக்கும். அண்ட் எல்லா சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரதுனால அவங்க அசைன்மெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த குரூப்பில், ஃபோரமில். அண்ட் எப்போ டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள் அசைன்மெண்ட்ஸ் அதில் போடலாம். அண்ட் மோஸ்ட்டாக என்ன கொஷின்ஸ் எப்போ இருந்தாலும் லைவ் கிளாஸில் நீங்கள் அந்த கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் நடுவில் நம்ம சீக்கிரமாக அந்த போர்ஷன்ஸ், அதாவது நெக்ஸ்ட்டு டேர்ம்லேருந்து, அதாவது நெக்ஸ்ட்டு செமஸ்டர் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுல நெக்ஸ்ட்டு நீங்கள் 9th போவீங்க, அந்த மாதிரி அதுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெலாம் கோச்சிங் வந்து நம்ம முன்னாடியிருந்தே ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்கள் வந்து ஸ்கூலில் முடிக்கிறதோட முன்னாடியே நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கோர்ஸை. அண்ட் போர்ஷன்ஸை நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு எல்லா லெசனையும் கரெக்டாக கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் சீரீஸ் வச்சு அந்த எக்ஸாமுக்கு நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஐடியாவில் இருக்கும். ஸோ அப்போ தான் 1-to-1 உங்களோட இன்ட்ராக்டும் எங்களால் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இன்னமும் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இருக்குது. அதனால் ரொம்ப மினிமம் அமௌண்ட். நாங்கள் அதை வந்து ஃபுல் வீடியோவாக நான் இன்னொரு வீடியோவில் அந்த கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் போடுறோம். அண்ட் இப்பொழுதுக்கு இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கேட்டிங்க, கொஞ்சம் ஹெல்ப் வேணும், இந்த லெசன் நீங்கள் எனக்கு ப்ரீஃபாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி 2 இதுக்கும் எடுக்கிறோம். அண்ட் ஃபுல்லாகவே இங்கிலீஷில், அதாவது தமிழோட இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் எடுக்கலை. ஸோ அதனால் உங்களுக்காக இந்த மாதிரி புதுசாக ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் டோட்டலாக ப்ரொனவுன்சேஷன், இங்கிலீஷ் அப்படின்னா ப்ரொனவுன்சேஷன் அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லெசனை எப்படி கரெக்டாக படிக்கணும், ஒரு லெசன் அப்படின்னா அது போயம்னா அது எப்படி படிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதில் எப்படி ஆன்சர் நம்ம எடுக்கிறது, லெட்டர் ரைட்டிங் நாமளே எப்படி ஓனாக எழுதுறது, கிராமர் ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம். நாமளே கிராமரை வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி இந்த கோர்ஸில் நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கோர்ஸோட எல்லா பெனிஃபிட்ஸும். அண்ட் இது எல்லாமே ரொம்ப கம்மி, முடிஞ்ச அளவுக்கு சீப்பஸ்ட்டாக நாங்கள் வந்து பண்ணுறோம். நீங்கள் டியூஷன் அதுக்கு போகவே தேவையில்லை. ஏன்னா இது 1 hour வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அது டோட்டலாகவே போதும், மோர் தென் எனஃப். அண்ட் அந்த டியூஷன் ரேட்டோட பாதியோட ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட்டாக கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபுல்லி சமச்சீர் பேஸ் சிலபஸ் தான். ஸோ இந்த கோர்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அண்ட் இப்பொழுதுக்கு ரிவிஷன் சீரீஸ் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். இந்த 1 month உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரதில்ல, எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குது
அண்ட் என்னென்ன லெசன்ஸ் டஃப்பாக இருக்காது, அப்புறம் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து லைவ் கிளாஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கோர்ஸ் பற்றியும் இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இன்னும் 5 டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் hope this video was useful. இந்த மாதிரி ஃபுல் எல்லா லெசன் சயின்ஸ்க்கு நான் அடிஷ்னல் கொஷின்ஸ் போடுறேன்.